பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي فقال كن في الدنيا كأنك غريب أو عابر السبيل. ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய தோளை பிடித்து கொண்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று வாழ் என்பதாக சொன்னார்கள் என்பதாக சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய தோளை பிடித்து கொண்டு சொன்னார்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியினுடைய முக்கியத்துவத்தை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி இது போன்ற நிலையில் பேசக்கூடிய ஒரு வழமை உண்டவராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு சொன்னால் பல்வேறு வழிமுறைகளை கையாளக்கூடியவர்களாக இருந்தாங்க. சில நேரங்கள் எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லித்தரவா என்பதாக கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. உங்களுக்கு சொர்க்கத்தை அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லித்தரவா என்பதாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செய்தியை சொல்லுவாங்க. அல்லது ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதனுடைய பதிலை சகாபாக்களிடத்தில் எதிர்பார்த்து நின்று பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு முறைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கையாள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய தோளை பிடித்து கொண்டு இதை சொன்னார்கள் என்பதை, இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்ததாக ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதையும் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று நீ வாழ்வாயாக என்பதாக இடத்தில் சொன்னார்கள் என்பதாக சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இந்த உலகத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அந்த அளவிற்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர எல்லை கடந்து நாம் முக்கியத்துவம் தந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கடமை ஆற்றும் விஷயத்தில் நாம் தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தர வேண்டுமோ, காசு பணத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அந்த அளவிற்குத்தான் தர வேண்டும். அதீத முக்கியத்துவத்தை நாம் காசு பணங்களுக்கு தருகிற போது நாம் தவறிழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போயிடுவ, எப்படி ஒரு வழிப்போக்கன் ஒரு ஊரை விட்டு கடந்து போயிடுவானோ அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போயிடுவ, உன்னோடு சதாவும் நிலையாக இந்த உலகம் இருக்க போவது இல்லை. அதனால் ஒரு ஊரை கடக்கக்கூடிய ஒரு வழிப்போக்கன் எப்படி அந்த ஊருடைய விஷயங்களை, ஊர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தரமாட்டானோ அது மாதிரி இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போக போகிற, இந்த உலகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராதே, இந்த உலகத்தை தேடி பெற வேண்டும் என்கின்ற ஆவலில் அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமையை, அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நீ குறை செய்து விடாதே என்கின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழிப்போக்கனை போன்று நீ வாழ்வாயாக என்பதாக சொல்கிறாங்க. இது ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ் இது.